ஏய் உழுந்துகிட்டே இருக்கு. வீட்டுக்கு இறக்கிக்க போயிருப்பான். ஆண்டி வருமான்ல ஆண்டி தலைவரே. கண்மாயில இருந்து மக்களை தேடி வந்த நூற்றுக்கணக்கான மீன்கள் துள்ளி குதித்து போற மாதிரியே மக்களும் துள்ளி குதிச்சு மீன்களை ஆர்வமா பிடிச்சிருக்காங்க. கண்மாய் நிரம்பியதால இப்படி ஒரு ஆச்சரியமூட்டும் சம்பவம் நிகழ்ந்திருக்கு. வாங்க இத பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழகத்துல கடந்த சில நாட்களாகவே ஒரு சில பகுதிகளில் பரவலா மழை பெஞ்சிட்டு தான் வருது. குறிப்பா விருதுநகர் மாவட்டத்திலையும் கனமழை பெஞ்சிருக்கு. இதன் காரணமா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நீர்நிலைகள் நிரம்பி காட்சி அளிக்குது. இந்த சூழல தான் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்திக்குளம் பகுதியில சோழன்குளம் கண்மாய் இருக்கு. இந்த கண்மாயும் நிரம்பி இருந்திருக்கு. இப்படி கண்மாய் முழுக்க நீர் நிரம்பின நிலையில தடுப்பு சுவரையும் தாண்டி நீரானது பாய ஆரம்பிச்சிருக்கு. தடுப்பு சுவரை தாண்டி மறுகால் பாயும் நிலையம் வழியா தண்ணீர் போன நிலையில அதன் வழியாவே மீன்களும் துள்ளி குதிச்சு போயிருந்திருக்கு. மீன்கள் துள்ளி குதிச்சு போறத பார்த்த பொதுமக்களும் மீன்களை போலவே துள்ளி குதிச்சு அந்த மீன்களை பிடிக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.